வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். நாம் இந்த தேர்தலில் நாம் தென்னந்தோப்பு சின்னத்துக்கு சின்னம்மா சசிகலா அம்மாவுக்கு ஆதரவாக நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏற்கனவே முதுகுளத்தூர்லாம் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். நாளைக்கு மானாமதுரை பிரச்சாரம் பண்ணுறோம். இதில் நமக்கு என்ன சந்தேகம், என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே அதிமுகவை எதிர்த்துத்தே நம்ம ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். பாரிசனாவை எதிர்த்துத்தே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். போன தேர்தலில் நம்ம பாரிசனா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தோம். இந்த தேர்வை சசிகலா அம்மாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். திமுக சசிகலா அம்மாவுக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு கேட்டாக்க, அவங்களுக்கிட்ட உதவி தேவைப்படுது. இந்த நேரம் அவங்களுக்கிட்டே சப்போர்ட் தேவைப்படுது. இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறக்காக நம்ம தெரிவிக்கிறோம். நம்ம சின்ன ஆளுதான். நம்ம தெரிவிச்சாப்பில் அவங்களுக்கு ஒன்றும் அவங்களுக்கு தூக்கி மலையில் தூக்கி உயரத்தில் தூக்கி போகிற தூக்கி நம்ம உள்ள வைக்கிறாரு நம்ம சக்தி வத்தாது. அந்த அம்மா பெரியவங்க. நம்ம சும்மா ஏதோ சாதாரண அணியில் உதவுற மாதிரி எதோ நம்மளால் உதவ முடியும், அவ்வளோதான். நமக்கு அந்தளவுக்குலாம் பெரிய லெவலில் நம்ம சக்திலாம் கிடையாது. இப்போ 2016 ஜெயலலிதா இறந்த உடனேயே ஓபிஎஸை தூக்கி முதலமைச்சராக ஆக்குறாங்க. அந்த அம்மா ஓபிஎஸ் தூக்கி ஆக்கின உடனே ஒரு 10 நாள் 15 நாள் இருந்த உடனேயே இந்த அம்மாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மேற்கொண்டு டெல்லியில் இருந்தே வந்து தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே வந்து ரைடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைடு பண்ண ஆரம்பிச்சா என்ன நடக்குது, ஏது நடக்குது, டிவிக்காரன்னு சொல்கிறான்ல, ஓபிஎஸ்ன்னு சொல்கிறாரு இல்லை, மற்ற எவனும் பேசுகிறான்ல, இருக்கக்கூடிய மந்திரியும் பேசுகிறான்ல, எதுக்கு ரைடு நடத்துகிறாங்க அப்படின்னு யாருமே பேசுகிறாங்க இல்லை. நான் சொல்கிறது ரொம்ப கவனமாக கேட்கணும். நீ அதிமுக இந்த தேர்தலில் தோக்குறதுதே உனக்கு சிறப்பு. ஜெயிச்சிச்சுன்னா அந்த கட்சியை அழைச்சி போவோம், அவ்வளோதான். பார்த்துக்க, இந்த தேர்தலில் அதிமுக தோத்தா மட்டும்தான் இந்த ரெட்டரை இருக்கும், எம்ஜிஆர் தொடங்கின கட்சி இருக்கும். ஜெயிச்சிருச்சு, இதோட குட்டிச்சோராக்கி தலையை முடிச்சுட்டு எல்லாரும் வெளியேற வேண்டியதான். பார்த்து அதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் பேச்சை கவனமாக கேட்கணும். அப்போ ரைடு பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு சொல்கிறாங்க இல்லை, இப்போ அரண்டு போய் கிடக்கான் தமிழ்நாடு. தலைமைச் செயலத்துக்குள்ளே எப்படா பண்ணுறது? தலைமைச் செயலர் கைது பண்ணுறாங்க. தலைமைச் செயலர் கைது பண்ண முடியாது, தர்க்கம் நடக்குது. டிவி எல்லாம் நாடே அலகுவாஞ்சி போய் கிடக்கு. பார்த்துச்சு அம்மா, இது சரியாக வராதே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கூப்பிட்டு இந்த அம்மாவை முதலமைச்சர் தீர்மானம் போட்டாங்க. பிரச்சனை ஆகிருச்சு. இந்த அம்மா இப்போயே நீங்களே முதலமைச்சரை பொறுப்பேற்றுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா வேணாம், நான் வந்து செய்யக்கூடிய கடமை கூட ஜெயலலிதா அம்மாவுக்கு செய்யணும், எனக்கு முதலமைச்சர் பதவி முக்கியம் இல்லை, அதனால் அவரே இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வைங்க. ஓபிஎஸ் போன உடனே அவங்க நெருக்கடி கொடுக்குறதுல சொல்லிக்கிறாமல் இருக்கிறவங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. வெளியே பேச மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை பாரு, வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. வெளியே சொன்னால் ஓபிஎஸ் ஒரு 10,000 கோடி சொத்து வச்சுருக்காரு, 5,000 கோடி சொத்து வச்சுருக்காரு, குண்டே விடுவீங்கிறான், அப்படியே ஆஃப் ஆகிக்கிறேன். வெளியே சொல்கிறாங்க சசிகலாவுக்கு எகென்ஸ்டாக செயல்படணும்னு சொல்கிறேன். சசிகலாவுக்கு எகென்ஸ்டாக செயல்படுறாரு. ஆகா வேணா சரியில்லைன்னு சரி. சசிகலா என்ன செய்யுதுன்னா டக்குன்னு கூப்பிட்டு இது முதலமைச்சராக இருக்குது தீர்மானம் போட்டுக்கிட்டு எல்லாம் ரெடியானா கவர்னர் ஓடி போகிறாங்க. பதவிப்பறம் செஞ்சு வைக்க முடியாதுங்கிறேன். டக்குன்னு என்னென்ன தீர்ப்பாகுது, அடுத்த நாள் பெங்களூரில் தீர்ப்பாகுது. சசிகலா வந்து அப்படி ஆகும் இப்படி ஆகுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. சொல்லி முடிஞ்சவொன்னே அது உள்ளே போகிறாப்புல வந்துடுது. இதுவே 4 நாள் 3 நாள் டைம் கேட்டு உள்ளே வரப்போ வந்து இறுதி சிரம் முடிச்சோன்னே இப்படி போயிடுது கதை. இதுக்கு இடையில் எடப்பாடி பழனிசாமி தூக்கி தீர்மானம் போட்டு முதலமைச்சர் ஆக்குறாங்க. செங்கோட்டையனுக்கு பதவி இல்லை, எம்எல்ஏவாகத்தே இருக்கார், பதவி இல்லை. அப்போ அம்மா சொல்லுது இவரை அமைச்சராக்கிருங்க அப்படின்னு எடப்பாடிட்ட சொல்லிட்டு, சரின்னு சொல்லி எடப்பாடியும் அவரை ஆக்கிடுறாரு. எல்லாமே அப்போ வரைக்கும் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. மண்புழு மாறி இருந்த ஏற்கனவே 1 வருஷம் 1.5 வருஷம் மண்புழு மாறி ஆட்சியை கொடுத்தவொடனே திருப்பி ஒப்படைச்சார் ஓபிஎஸ். திருப்பி ஆக்குனா இடக்கு மடக்கு பண்ணுறாப்பு. இது யாருக்கும் ஒன்றும் புலப்படலை. என்னடா இப்போ நல்லா தானே இருந்தேன், என்ன போனவரும் ஆட்சி கொடுத்தமே, ஓபிஎஸ் அருமையான ஜெயலலிதா கூட சொல்லிச்சேன், ஓபிஎஸை நான் தொண்டனா பெற்றிருக்கு, நான் செய்த பாக்கியம் ஜெயலலிதா கரெக்டாக போயிடுச்சு. ஆனால் இப்போ ஏன் இடக்கு மடக்கு பண்ணுறேன் ஒன்றும் புரியல யாருக்கும். அப்படி அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த அம்மா ஆக்குது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை ஆக்கின உடனே ஆக்கிட்டு போனவுடனே உள்ளே அந்த காலி பண்ண பார்க்குறாரு. சசிகலா பெங்களூர் செயலியை வச்சு காலி பண்ண பார்க்குறாரு. வெளியே வர விட மாட்டேங்கிறாங்க. உள்ளே வந்தால் அந்த கட்சியை விட்டு நிற்கிறாங்க. குண்டக்க மட்டக்க எல்லாமே நடக்குது. என்ன நடக்குது ஏன் நடக்குது இல்லை, இவனும் சொல்ல மாட்டேங்கிறான். யார்? எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டேங்கிறாரு, ஓபிஎஸும் சொல்ல மாட்டேங்கிறாரு, இருக்கக்கூடிய மந்திரியோட வாயை திறக்க மாட்டேங்கிறேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன். அவங்களுக்கு ஒரே டார்கெட்டு சசிகலா ஒழிச்சு கட்டினால் மட்டும்தான் அதிமுகவை ஒழிச்சு கட்ட முடியும், அதிமுக ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் நாம் இங்கே வளர முடியும் அப்படிங்கிற டார்கெட் பண்ணி அவன் சசிகலாவை தாக்குதல் பண்ணுறேன். இது யார்? சசிகலாவும் சொல்ல முடியலை, ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. மேற்கொண்டு நமக்கு அதிகமாக சொல்ல வரும், இந்தமாக சொல்ல முடியும். சரி, அவனும் சொல்ல முடியலை, யாருதான் சொல்கிறது? இன்றைக்கி டார்கெட்டு பூரா குருமூர்த்தி மூலமாக, அந்த மாதிரி குருமூர்த்தி ஆள் மூலமாக வந்து கவர்னர்கிட்ட சொல்கிறது, குருமூர்த்தி மூலியமாக வந்து எடப்பாட்ட சொல்கிறது, ஒவ்வொரு காயாப்பட்டே நடத்துறாங்க. இப்படித்தான் நடந்துக்கிட்டு வந்துச்சு. நான் இங்கே நானுமே எடப்பாடியை பயங்கரம் வைக்கிறேன், ஆனால் உண்மை அது இல்லை. எடப்பாடி ஓபிஎஸ் எப்படி எகென்ஸ்டாக செயல்பட்டாரோ சசிகலாவுக்கு எதிர்த்தாப்புல, அப்புறம் எப்படி எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு எதிர்த்தாப்புல எகென்ஸ்டாக செயல்பட்டாரோ, திருப்பி தமிழ்நாட்டில் யாரை தூக்கி போட்டிருந்தாலும் சசிகலா அம்மாவை ஓரங்கட்டுறதே முக்கியமான முடிவே. என்ன காரணம்? அவன் எடுக்கலை, மேலே இருந்து எடுக்க சொல்கிறேன், அவன் எடுக்கிறேன். இவ்வளோதான் சுருக்கமான கருத்தாச்சேன். எடப்பாடி பழனிசாமிலாம் கிடையாது, யாரை தூக்கி போட்டாலும் சரி. 4 ஆட்டுக்குட்டி வச்சிருக்கவன் தூக்கி முதலமைச்சராக்கினாலும் பாரிசனாக்கிற கழுத்தை கத்தி வச்சுருக்கேன். அந்த அம்மா வந்து நிற்கு, அந்த அம்மா அதுக்கு இங்கே இருக்குது. ஏன்னா வலுவான பெரிய மரத்தை வெட்டி சேர்த்தா தானே சின்ன சின்ன மரங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும்.
இப்போ அதே போல் அவன் கணக்கில் இப்போ வந்துருச்சு. இப்போ தேர்தல் இப்போ நட கொடுத்து இப்போ 10 வருஷம் ஆகிப்போச்சு, காலம் கடந்துருச்சு. ஆனால் என்ன பேசினாலும் உங்களுக்கு இது ஒரு பெரிய வீரியமாக தெரியாது. காலம் 10 வருஷம் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி செங்கோட்டையன் பேசியிருக்காரு, பெரிய விரியம்பாம்பு பெரிய மலைப்பாம்பு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பேசிட்டார். அவர் ஒன்றே ஆய்வுன்னு திருப்பி அவர் எதிர்த்து பேசிட்டார். யாரை என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் சின்ன ஆள் நினச்சியா, ஓ வயசு கூட எனக்கு தெரியாதா, ஊன்னு அவர் இல்லாத போலாத அவரும் கடுமையாக பிடிச்சி 2 பேர் வைய ரோட்டில் நடக்க விட மாட்டேன், மான மரியாதை தான் கப்பலாயிரும் அப்படி இப்படின்னு ரொம்ப கிடாவிட்டாங்க. உன்னுடைய பதவிக்கு பக்கத்திலே வேட்டு வருது, வேலுமணியை தங்கமணியை முதலமைச்சரை ஆக்க போகிறாங்கன்னு அப்படி இவர் ஒன்று சொல்ல இருக்கலாம். வேலுமணி தங்கமணி கூட முதலமைச்சர் இருக்கலாம், ஏன் விஜயை கூட முதலமைச்சர் ஆக்கலாம். என்ன காரணம் சொல்கிறீங்க கேளுங்க. பீகாரில் நேற்று நான் சொல்லிட்டேன், ஒரு மாவட்ட செயலாளர் நிதிஷ்குமார் 20 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு. மக்கள் செல்வாக்கில் பெண்கள் உயிரே விடுவாங்க அவர் மேலே. பெண்கள் கூட பொம்பளை கூட உயிரே விடுவார்களாம். ஏன்னா அதாவது காசு சம்பாதிக்காதாள். நிதிஷ்குமார் எந்த குற்றச்சாட்டும் இல்லாத காசு சம்பாதிக்காதாள், ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரியான். அப்படியாலேயே அவங்களாம் விலக வச்சுட்டாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் விலகலை, ஒரு ஒன்றிய செயலாளர் எதிர்ப்பு தெரிவிக்கலை. நீ விலகுனா அரசியலில் இருந்து அவர் ராஜ்யசபா எம்பி போனால் விலகுற மாதிரி தான். நீங்கள் விலகுனா நாங்கள் அரசியலை விட்டு போயிடுவோம் அப்படின்னு எவனுமே சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படியாப்பட்ட ஆளுக்கே இந்த நிலைமை. அப்போ வேலுமணி தங்கமணியை முதலமைச்சரை விஜயை கூட முதலமைச்சர் ஆக்குவாங்க. நீங்கள் பார்த்துங்க, எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பாருங்கள் 2 அப்படியே மாறும். 4 எம்எல்ஏ வந்தாச்சு, விஜய் எம்எல்ஏ மட்டும் வரட்டும். நீங்கள் பாருங்கள் 6 மாதம் தான் இவங்க வந்தாங்கன்னா வரப்போகிறது இல்லை. வந்தாங்கன்னா குல்டிக்கெட்டா பண்ணி விஜய் அப்படியே பாரிசனாவில் சேர்ப்பாங்க. விஜயை பாரிசனாவில் சேர்ப்பாங்க. சிஎம் கேண்டிடேட்டு விஜய்னு அறிவிச்சுருவாங்க. அது பாருக்கு ஆட்சி ஓடிக்கிட்டே இருக்கும். அவனுக்கு 6 ஆண்டு என்ன பாரிசன ஆட்சியாக மாறிடும். அப்போ இருக்கக்கூடிய தொண்டை கூட பாரிசன தொண்டனாக மாறிடலாம். விஜயும் பாரிசனம் ஆகிடுறாரு, இருக்கக்கூடிய தொண்டனும் பாரிசன தொண்டனும் ஆகிடுறேன். ஆக மொத்தம் அப்புறம் எடப்பாடி கதை எங்கே நான் எதிர்ப்பு தெரிவிப்புன்னு சொல்ல முடியாது. நிதிஷ்குமாருக்கு எங்கே எதிர்ப்பு வந்துச்சு? எதிர்ப்பு வரணும்ல. சென்னை விலைக்கு போகும்போது எங்கே எதிர்ப்பு வந்துச்சு? பம்பாயில் மகாராஷ்டிராவில் எங்கப்பா எதிர்ப்பு வந்துச்சு? ஒரு ஆள் எதிர்ப்பே பண்ணலப்பா, யாரையும் பண்ணலப்பா. அப்புறம் உங்களுக்கு எப்படி எதிர்ப்பு வரும்? உங்களுக்கு எப்படி எதிர்ப்பு வருங்கிறீங்க? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 4000 கோடி நீங்கள் வாங்கிட்டீங்க. நான் சொல்லியிருக்கேன் எலெக்ஷனில் பேப்பர்லேயும் போடுறேன். நம்ம ரூபா கொடுக்க நம்மளை பார்த்தா 4000 கோடி வாங்கிட்டு எலெக்ஷனை சந்திக்கிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாருன்னு பேப்பரில் போடுறேன். 4000 கோடி இப்போயே வாங்கியாச்சுன்னா நீங்கள் எப்படி உங்கள் பேச்சு அவன் எப்படி கேட்பேன்? ஆக இப்போயே சுற்றி வளைச்சிட்டான். இது 10 வருஷம் ஆச்சு நடந்து. 10 வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டது. இனிமேல் நம்ம என்ன பேசினாலும் பழைய விஷயம் மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையான விஷயம் டார்கெட் முடிஞ்சிச்சு, ஆட்டை இதோடு முடிச்சு. ஆனால் இந்த 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 வைத்தறிச்சை தாங்க மாட்டாமதே சசிகலாமா நிற்கிறாங்க. கட்சி எப்படி காப்பாற்றணும், விளிம்பில் போன கட்சி எப்படி வீட்டணும், ரெட்டலையை கொண்டு வரணும், வெளியே கொண்டு வரணும், ஆட்சி அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டு வரணும், அழிக்க போகிறாங்க. முடிவு கட்டத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா டார்கெட் ரொம்ப நெருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. நான் சொல்ல கணக்கு பண்ணி பாருங்கள். விஜயை 4 சீட்டு 3 சீட்டு வாங்கினவரை பாரிசனாவில் இணைச்சி அவரே முதலமைச்சராக்கணும். உங்களால் என்ன செய்ய முடியும்? இது பேச முடியுமா? உங்களுக்கு யாரும் ஆதரவு தெரிவிப்பாங்கிறீங்களா? யாரும் ஆதரவு தெரிவிப்பான்? யாருமே ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்கப்பா. அனாத மாதிரி போயிருவியப்பா. யாருமே ஆதரவு உங்களுக்கு யாருமே கிடையாது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. அதை பார்த்துக்க படித்து சொன்னாங்க, கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னாங்க. என்ன காரணம்? அவன் இந்த அம்பு விட்டவனை விட்டு வில்லேஜை விட்டு அம்பை கோவிச்சேனே அவனை. அம்பை கோவிச்சேன் எடப்பாடி ஓபிஎஸ் இல்லை, எடப்பாடி இல்லை, 4 ஆட்டுக்குட்டி வச்சிருக்கவனை தூக்கி முதலமைச்சரானாச்சு. அவன் கடவுளை கத்தியை வச்சு அந்த அம்மா சசிகலா அம்மா நீக்கிறியா இல்லையான்னு கேட்டிருப்பேன். தினகரன் என்ன பாடுபட்டாப்புல? எடப்பாடி கவுக்கு முடிச்சா? தினகரன் என்ன உடனே பிடிச்சி கொண்டு அடைச்சாங்க. அங்கே காசு கொடுத்துருக்காம்ல, இங்கே காசு. இன்னைக்கு உனக்கு நல்லவனா தெரியுதா தினகரன்? என்ன காரணம்? எடப்பாடி தினகரன் முட்டி பார்த்தாப்புல, மோதி பார்த்தாப்புல, அழுதாப்புல, புரண்டாப்புல. பாரதிய ஜனதாக்காரன் இந்த போல வேலை பார்க்குறே அவனை எதிர்த்து நம்மளால் சீக்க முடியாது, சண்டை அடைச்சிட்டாப்புல. இது நமக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா இயக்கிறவே அவன். இவங்களை பற்றி பேசி என்ன அவனை வெட்டித்தனமாக பேசி அதனால் அவர் கூட்டணி வச்சார். அதனால் பொதுமக்களுக்கு அதிமுக தொண்டைங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அதே ஒன்று தான். ஆனால் பாரதிய ஜனதாவை விரட்டணும்னு சொன்னால் நீ எங்கேயோ ஓட்டு போடணும். அதை பார்த்து திமுக பற்றி நீ அதிமுக ஓட்டு போடணும். அதை பார்த்துக்க. உங்களை முழுங்கிறேன், பட்டப்பகலில் முழுங்குறேன். நான் சொன்ன பூரா கரெக்டாக கணக்கு பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்க ரோட்டில் காக்கா வரக்காத ஊரில் ஒரு அதிமுக தொண்டை தூக்கி போட்டாலும்